ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை வந்து ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. உங்களால் எத்தனை ஹோல்ஸ் வந்து போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத்தை வந்து வச்சு விட்டுருங்க மடித்து. இந்த மாதிரி வச்சு விட்ட பிறகு நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரையான்ஸு, பென்சில், இந்த மாதிரியான குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரையான்ஸ், பென்சில், சிசர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த கலர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணி எடுக்கவும், எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எண்ணெய் தீர்ந்த பிறகு இந்த ஆயில் கவர்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. இந்த ஆயில் கவரில் கொஞ்சம் ஆயில் வந்து எப்போவுமே இருக்கும். அதை நம்ம ஃபுல்லாக வந்து வடித்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம தூக்கி போடும்போது அந்த ஆயில் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அப்படி வேஸ்ட் ஆகாமல் அந்த ஆயிலையும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஆயில் கவருடைய எல்லா பக்கங்களையும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு பாக்ஸில் வந்து கட் பண்ணி அந்த ஆயில் கவர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் கவர்ஸை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது கொஞ்சம் ஆயில் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இதை வெட்டி முடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா கவர்ஸுமே அழகாக வந்து கட் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 கவரையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தோசை சுட்டு முடித்த பிறகு கல் சூடாக இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஆயில் கவரை யூஸ் பண்ணி அந்த தோசைக்கல்லில் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ எடுத்து தோசை சுட்டாலும் உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக வருங்க. தோசைக்கல்லில் தோசை சரியாக வரலை அப்படின்றவங்க அந்த ஆயில் கவர்ஸை இந்த மாதிரி நீங்கள் அந்த தோசைக்கல்லுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அப்படியே இந்த தோசைக்கல்லை வச்சுருங்க. நீங்கள் எப்போ தோசை சுடுறீங்களோ அப்போ இந்த கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஆயில் கவரை இந்த மாதிரி நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலயமா நம்ம கொஞ்சம் ஆயில் கூட வேஸ்ட் ஆகாமல் தவிர்க்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய அந்த பாட்டிலை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த பாட்டில் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஓரங்களில் ஏதாச்சும் பிசுறு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்மூத்தாக மாறிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு பாட்டமில் வந்து ஒரு 4 ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு இதை நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம மேலே க்ளூ அப்ளை பண்ணி அழகாக கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் ப்ரௌன் ஷீட் தான் இருந்துச்சு என்கிட்ட தற்சமயம். ஸோ அதனால் அந்த ப்ரௌன் ஷீட்டையே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பராக டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால தண்ணி ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ட்ரைன் ஆகி வெளியே வந்துடுங்க. ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய கிளாத் வந்து உங்கள் வீட்டில் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க. பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி ஓரத்தில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த நெட்டட் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை விட கொஞ்சம் விட்த் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து அந்த சாண்டில் கலர் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ரன்னிங் தையல் தான் போட போகிறோம். பாருங்கள், கிளாத்தை நான் எப்படி வச்சுருக்கேன்னு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சாண்டில் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருக்கணும், க்ரீன் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் நான் விட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸோடு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒன்றா சேர்த்து வச்சு 2 கிளாத்தையும் ரன்னிங் தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்ட பிறகு நீங்கள் அந்த கயிறை வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், டபுள் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் போர்ஷனையும் எண்டிங் போர்ஷனையும் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தச்சு நாட் போட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்யூட்டான டபுள் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்து சாண்டல் கலர் கிளாத் வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அவுட்டர்லேயும் இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரியும் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குஷி கிளிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புடைய பாட்டமில் வந்து இந்த ஃப்ளவரை நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஏர் கிளிப் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏர் கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தைல பாட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையவே இருக்கும், அதை தூக்கி தான் போட்டுருவோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து சூப்பராக வந்து ஒரு ஆர்கனைசராக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கடையில் போய் குட்டி குட்டியாக பாக்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி போய் தேடிக்கிட்டு இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த தைல பாட்டிலை நான் ஒட்டுற மாதிரி ரெண்டும் சேர்த்து வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டாப்பில் வந்து நான் சேஃப்டி பின்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்லாம் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பொருட்களை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதை வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு அழகாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம சேஃப்டி பின்னு, பொட்டு, இயர்ரிங்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.